சிங்கம் வந்து என்னைக்குமே சிங்கிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஒருத்தனாவது தன்னோட கொள்கையில பிடிப்பா இருக்கிறானேன்னு பெருமைப்படுங்கடா. உருவாக்குவோம்டா, நம்ம அடுத்த தலைமுறையை உருவாக்குவோம்டா. இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் சொல்லி தான் நம்ம உருவாக்க முடியும். அவங்களுக்கெல்லாம் இன்ன வரைக்கும் ஏதாவது ரிமார்க் இருக்குதா? அக்கா மேல கூட எவனாவது ஒரு சின்ன ரிமார்க் சொல்ல முடியுமா? எனக்கெல்லாம் முன்னோடிகள் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஓகேவா? படத்தை கூட தப்பாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 2-3 நாளாக வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ரிலீஸ் பண்ணலை. பட் இன்னைக்கு வந்து திடீர்னு கிரிவலம் முடிச்சுட்டு படுத்துருக்கேன். ஒரு சேனல்காரன், அக்கா நம்ம படத்தை அனாதையாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கக்கா, போய் ஆதரவு கொடுக்கா அப்படின்னு சொன்னார். யாருக்குடா? முதல் சாமானியனுக்கு தான்டா ஆதரவு. நானும் ஒரு சாமானியன்டா அப்படின்னு சொல்லி தத்தி தவறு மாதிரிக்கா ஒடியாடுறேன். முடிச்சுட்டு வந்து அதான் எங்கள் ரவியப்பா வந்து என்னோட தலைவர், என்னோட குருநாதர், என்னை வாழ வச்சவர். ஐயா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு கேரக்டராக பண்ணியிருக்கிறாரு. அதை ஒரு தத்துவ கேரக்டராக பண்ணியிருக்காரு. சூப்பராப்பா, சூப்பர் நைனா. ஓகே, ஸ்டைலாக இருக்காரா? சாமானியன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி இது வந்து சாமானிய மக்களுடைய குரல். அதை வந்து ராமராஜன் சார் இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. இதை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, குரலற்றவர்களின் குரல், வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ். நமக்கு இப்படி சமுதாயத்தில் இப்படி அக்கிரமம் நடக்குது, இதை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்க பலருடைய குரலை வந்து ராமராஜன் சார் தன்னுடைய குரலை எடுத்து இதில் பேசியிருக்காரு. அந்த கடைசியில் அவர் பேசுகிற டயலாகை பார்க்கும்போது ரமணா படத்தினுடைய விஜயகாந்த் தெரிகிறாரு, நாயகன் படத்தினுடைய கமலஹாசன் தெரிகிறாரு, நான் சிகப்பு மனிதன் படத்தில் இருக்க ரஜினிகாந்த் தெரிகிறாரு. இவங்களுடைய கேரக்டரெல்லாம் பார்க்கும்போது ராமராஜன் சாராலையும் இது மாதிரி ஒரு சமுதாய சிந்தனை எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு காதல் மன்னனாகவே பார்த்து பார்த்து பழகின ராமராஜனை ஒரு சமுதாய சிந்தனை, ஒரு மகளை நேசிக்கிற ஒரு அப்பாவா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராமராஜன் டவுனுக்குள்ளே வந்து ஒரு பெரிய த்ரில்லிங் மூவியில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இதில் என்னுடைய பையன் லியோ சிவகுமார் வந்து அவருக்கு மருமகனாக நடிச்சிருக்காரு. இளையராஜா சாரோடைய மியூசிக்கில் என் பையன் நடிச்சிருக்காங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் பையனுக்கும் ராமராஜன் சாருக்கும் இது ஒரு பெரிய பிரேக்காக அமையும். அவர் ராகேஷ் டைரக்டர் இதை வித்தியாசமாக சிந்தித்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. ராமராஜன் சாரை திரும்ப கொண்டு வந்து அவரை வீணடிக்காமல் திரும்ப அவரை முறையாக பயன்படுத்தி மக்களுக்கெல்லாம் பிடிக்கிற ராமராஜனை இன்னும் அதிகமாக பிடிக்கிற மாதிரி செஞ்சுருக்காரு.